ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் அரசன் நீ அசுரனாய் நிற்கிறாய் நாவல் பகுதி 20. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். இரவு அந்தாதிக்கு உறக்கம் வரவே இல்லை. உருண்டு புரண்டு படுத்தும் உறக்கம் வராமல் போக எழுந்து மொட்டை மாடிக்கு வந்தவள் விடிய விடிய அங்கேயே அப்படியே அமர்ந்திருந்தாள். இடையில் எப்போதோ ஓ என்று மழை கொட்டியது. ஆனால் அவள் அசரவில்லை. அதிகாலை எங்கோ கோழி கூவும் சத்தம் கேட்ட பிறகுதான் அவள் எழுந்து தன் அறைக்கு வந்தாள். முன்பு அதிதி அவளோடு வந்து படுத்துக் கொள்வாள். ஆனால் அவள் இப்போது அவளோடு படுப்பதில்லை. அவளிடமும் ஏதோ ஒரு மாற்றம். சில சமயங்களில் யாரிடமோ ரகசியம் பேசுவது போல் பேசிக் கொண்டிருப்பாள். யார் என்று கேட்டால் தோழி என்று கூறிவிட்டு சத்தமாக ஏதோ ஒரு தோழியிடம் பேசுவது போல் பேசுவாள். மாலை வரை வீட்டில் எப்படியோ கழித்தாகிவிட்டது. அதற்கு மேல் அவளுக்கு அங்கு இருக்க பிடிக்கவில்லை. ஆதித்யா மனதில் என்ன என்று அறியாவிடில் அவள் தலை வெடித்து சிதறிவிடும் என்று அவளுக்கு தோன்ற தோழியை பார்த்து விட்டு வருவதாக கூறிவிட்டு கிளம்பிவிட்டாள் அந்தாதி. ஆதித்யாவை சந்திக்க வேண்டும். அவனிடமே அவன் மனதில் என்ன இருக்கிறது என்று கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். எப்படியோ மனதில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு ஆதித்யாவின் வீட்டிற்கு வந்து விட்டாள். ஆனால் வீட்டில் ஒருவரும் இருக்கவில்லை. வீடு திறந்துதான் கிடக்கிறது. உரிமையோடு அவனது வீட்டிற்குள் ஏறி சென்ற அவளது கால்கள் அவளையும் அறியாமல் ஆதித்யாவின் அறையை நோக்கி நடந்தது. அறைக்குள் வந்தவள் குளியல் அறையில் யாரோ குளிக்கும் சத்தம் கேட்டு அப்படியே நின்றாள். ஸ்டாண்டில் தொங்கும் ஆதித்யாவின் யூனிஃபார்மும் படுக்கையில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கும் விலை உயர்ந்த அவனது உடையும் குளிப்பது ஆதித்யா என்று அவளுக்கு உணர்த்தியது. அவள் விழிகள் அந்த அறை முழுவதும் ஒரு சுற்றி சுற்றி படுக்கையில் கிடக்கும் அவனது செல்போன் மீது நிலைத்தது. அவளது கால்கள் செல்போனை நோக்கி நடந்தது. செல்லை கையில் எடுத்தவளுக்கு ஆதி பாஸ்வேர்டு என்ன என்று அவனது அம்மா ஒரு முறை அவள் இங்கு தங்கி இருக்கும் போது கேட்ட நினைவு வந்தது. நந்திதா என்று அவன் கூறியதும் அவள் நினைவுக்கு வர நந்திதா என்ற பாஸ்வேர்டை அடித்து அவனது செல்லை ஓபன் செய்தவள் அவனது வாட்ஸ்அப்பில் ஏற முயன்றாள். ஆனால் அதிலும் லாக் போட்டு வைத்திருக்கிறான். அவளது விழிகள் போட்டோஸ் மீது நிலைக்க அதை ஓபன் செய்தவளுக்கு அதிர்ச்சி. அவள் பூவாரில் மழையில் நனைந்து ஆட்டம் போட்ட புகைப்படங்கள். அதை தள்ளி விட்டு விட்டு பின்னால் நகர்ந்தவளுக்கு மேலும் மேலும் அதிர்ச்சி. அவளது டைரியின் பக்கங்கள் புகைப்படங்களாக அவனது செல்போனில் இருக்கிறது. அவள் வரைந்த அவனது ஓவியமும் தான். அவள் விழிகள் பனிக்க குளியல் அறையை திறந்து கொண்டு வெளியே வரும் ஆதித்யாவின் முகம் மங்கலாக தெரிந்தது. அவனது ரியாக்ஷன் எதுவும் அவள் விழிகளுக்கு புலப்படவில்லை. அந்தாதியை திடீரென்று அறையில் கண்டதும் ஆடி போனான் ஆதித்யா. அவள் கையில் தன் செல்போன் வேறு இருக்கிறது. பதறி அடித்துக் கொண்டு அவள் அருகில் வந்தவனுக்கு அவள் பார்த்து கொண்டிருக்கும் புகைப்படத்தை கண்டதும் தூக்கி வாரி போட்டது. அவளுக்கு அனைத்தும் புரிந்து விட்டது என்று அவனுக்கும் தெளிவாக புரிந்தது. ஆனால் தன் பாஸ்வேர்டு எப்படி அவளுக்கு தெரியும்? தன் செல்போனை அவள் எப்படி ஓபன் செய்தாள் என்று அவனுக்கு புரியவில்லை. சட்டென்று அவள் கையில் இருந்து செல்போனை பறித்தவன், நீ எதுக்காக இங்க வந்த என்று கோபமாக கேட்டான். அதுக்கு பதில் நான் அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு என்ன பத்தின எல்லா உண்மையும் தெரியும்ல? அதெல்லாம் தெரிஞ்சும் என்ன ராஜ்குமாருக்கே விட்டு கொடுத்துட்டு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? என்ன பேசிட்டு இருக்க அந்தாதி? நீ பேசுற எதுவும் எனக்கு புரியல. நான் உங்களை நேசிக்கிறேன். ஆனா நான் உன்னை நேசிக்கல. நான் என் நந்திதாவை தான் நேசிக்கிறேன். இதை எப்படி உங்களால சொல்ல முடியுது? நீங்க உங்க நந்திதாவை நேசிக்கிறீங்க, அது உண்மைதான். அதையும் தாண்டி நீங்க என்னையும் நேசிக்கிறீங்க. அதுதான் உங்க செல்போன்ல இருக்கிற போட்டோஸ் சொல்லுது. நோ அந்தாதி, நான் உன்னை நேசிக்கல. தேவையில்லாத கற்பனைகளை நீயா உருவாக்கிக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத. ராஜ்குமார் ரொம்ப நல்லவரு. அவரு உன்னை நல்லா பார்த்துப்பாரு. இப்ப கூட எதுவும் ஆயிடல. வீட்டுல பேசலாம். ராஜ்குமார் கிட்ட சொன்னா அவரு புரிஞ்சுப்பாரு. நீங்க ஓகே சொன்னா நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். சாரி, நான் உன்னை கட்டிக்க விரும்பல. எனக்கு அது பிடிக்கல. என்னுடைய நந்திதா இடத்துல என்னால யாரையும் எவளையும் வச்சு பார்க்க முடியாது. அந்த தகுதி இந்த உலகத்துல எவளுக்கும் கிடையாது. மிகவும் கடுமையாக அந்தாதியை பார்த்து கோபமாக வார்த்தைகளை வீசினான் ஆதித்யா. அவன் அப்படி கூறியும் அந்த இடத்தை விட்டு நகராமல் அவள் நிற்க, இப்படிதான் நாகரிகமே இல்லாம ஒருத்தருடைய ரூமுக்குள்ள வந்து அவங்க செல்போனை எடுத்து ஓபன் பண்ணி பாப்பியா? உனக்கு வெக்கமா இல்ல? கெட் அவுட் என்று அவன் கத்த அவனது செல்போனுக்கு அழைப்பு வந்தது. அவந்திகாவிடமிருந்து அழைப்பு வருகிறது. உடனே அழைப்பை ஏற்றுக்கொண்டான். அவந்திகா, நான் கிளம்பிட்டேன்.
ஓகே ஓகே, நான் கிளம்பிட்டேன், இப்ப வந்துடுவேன். ஓகேடா, பர்த்டே கிஃப்ட் கண்டிப்பா கொண்டு வரேன். அழைப்பை துண்டித்தவன், நீ இன்னும் போகலையா? கிளம்பு, நான் அவசரமா கிளம்பணும். அவன் மனதில் தான் இருக்கிறோம் என்று அவளுக்கு தெளிவாக புரிகிறது. ஆனால் அதை நிரூபிக்க அவளிடம் ஆதாரங்கள் ஏது? வேதனையோடு அவனது அறையில் இருந்து வெளியேறினாள் அந்தாதி. அவந்திகாவின் பிறந்த நாள் கொண்டாட்டம் முடிந்து வீடு திரும்பிய ஆதித்யாவின் செல்போனுக்கு அதிதியிடமிருந்து அழைப்பு வந்தது. அந்தாதிக்காக பரிந்து பேசதான் அழைக்கிறாளோ என்ற சந்தேகத்தில் 2-3 முறை அவள் அழைத்தும் அழைப்பை ஏற்கவில்லை. அடுத்த நொடி வாட்ஸ்அப்புக்கு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று வந்தது. உடனே மெசேஜை எடுத்து கேட்டால் அவளுக்கு சந்தேகம் வந்துவிடுமோ என்று நினைத்தவன் 1-2 நிமிடங்கள் கழித்துதான் மெசேஜை எடுத்து கேட்டான். சார், அக்காவை காணோம். ஃப்ரெண்ட பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வீட்டுல இருந்து கிளம்புனா, இன்னும் வந்து சேரல. கால் பண்ணா ரிங் போகுது, ஆனா போன் எடுக்க மாட்டேங்கிறா. மெசேஜ் பண்ணி எங்க இருக்கேன்னு சொல்லி கேட்டேன், அதுக்கு நான் கரண் ரிப்ளை வருது சார். அதை கேட்டதும் அவன் குலை நடுங்கியது. கரணா? உடனே அதிதியை அழைத்தான். கரண் அவன் மெசேஜ் பண்ணானா இல்ல வாய்ஸ் மெசேஜ் பண்ணானா? மெசேஜ் தான் சார் பண்ணான். பயமா இருக்கு சார். ஓகே, அவன் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அவனை தேடி நீ போக கூடாது, புரிஞ்சதா? ஓகே சார், நீங்க சீக்கிரமா அக்காவை தேடி கண்டுபிடிங்க. ஓகே ஓகே என்று கூறியவனுக்கு ஒரு சந்தேகம். ஆமா, நீ இப்ப எங்க இருக்க? நான் வந்து சார், அக்காவை தேடுறேன். அக்காவை தேடுறியா? உன்னை யார் அவளை தேடியாலே சொன்னது? நீ வீட்டுக்கு போ. இல்ல சார், கரண் எனக்கு போன் பண்ணியிருந்தான். அவன் சொல்ற இடத்துக்கு போவாட்டி அக்காவை கொண்டுடுவேன்னு மிரட்டி இருக்கான். நான் அந்த இடத்துக்கு போறேன். எனக்கு என் அக்கா தான் முக்கியம். அதிதி, நீ ஆபத்தை பார்த்து போயிட்டு இருக்க, நீ திரும்பி வீட்டுக்கு போ, நான் அந்தாதிய பாத்துக்கிறேன். அதற்கு பதில் எதுவும் கூறாமல் அழைப்பை துண்டித்தாள் அதிதி. அதிதியின் எண்ணிற்கும் அந்தாதியின் எண்ணிற்கும் அவன் மாறி மாறி அழைத்தான். இருவரிடமிருந்தும் எந்த பதிலும் இல்லை. கரண் ஜாமீனில் இறங்கிவிட்டானா என்று விசாரித்தான். இல்லை என்ற பதில் அவனை குழப்பியது. உடனே அவன் அடைக்கப்பட்டிருக்கும் சிறைச்சாலை ஜெயிலரை அழைத்து கரணை பற்றி விசாரிக்க, அவன் இங்கதான் சார் இருக்கான் என்று கூற, நம்புற மாதிரி இல்லையே, அந்த கரணை தவற விட்டுட்டு போய் சொல்றீங்களா? இல்ல சார், அந்த கரண் இங்கதான் ஜெயில தான் இருக்கான். அப்படின்னா நான் வீடியோ காலுக்கு வரேன், ஜெயில இருக்கிற கரணை எனக்கு காட்டுங்க. ஓகே சார் என்று பதில் வந்தது. அடுத்த நொடி ஆதித்யா வீடியோ கால் செய்தான். சிறைச்சாலையில் அமைதியாக அமர்ந்திருக்கும் கரணை ஜெயிலர் காண்பித்தார். மீண்டும் குழம்பி போனவன் அந்தாதி அதிதி இருவரின் எண்ணையும் கண்ட்ரோல் ரூமுக்கு கொடுத்து அதன் லொகேஷனை கண்டுபிடித்து தனக்கு தகவல் கொடுக்குமாறு கூற, சில நொடிகளிலேயே அவனது வாட்ஸ்அப்புக்கு லொகேஷன் வந்தது. அந்த லொகேஷன் ஒரு பாழடைந்த வீட்டை தான் காண்பித்தது. ஆனால் அங்கு அந்தாதியோ அதிதியோ இருக்கவில்லை. அவர்களது 2 செல்போன் மட்டுமே இருந்தது. இனி என்ன செய்வது என்று யோசித்தவன், ஜெயிலர் கரணுக்கு உடந்தையா இருந்து ஏதோ வேலை பாக்குறாரு. ஜெயிலரும் கரணும் ஒரே இடத்துல தானே இருக்காங்க. ஜெயிலருடைய நம்பர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா கரணை கண்டுபிடிச்சிடலாம். உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு அழைத்தவன் ஜெயிலரின் எண் லொகேஷனை அனுப்புமாறு கூறினான். சில நொடிகளிலேயே லொகேஷன் வந்துவிட அந்த இடத்திற்கு பாய்ந்தான். அது ஒரு அழகான சொகுசு பங்களா. அதற்கு மேல் அவன் எதை பற்றியும் யோசிக்கவில்லை. பங்களாவின் பின்பக்கம் வந்து சுவர் ஏறி உள்ளே குதித்தான். பின்பக்க கதவும் திறந்துதான் இருந்தது. அது வழியாக அவன் பங்களாவுக்குள் வந்தான். சாத்தப்பட்டிருந்த ஒவ்வொரு அறையாக அவன் திறக்கும் போதுதான் ஒரு அறை சிறைச்சாலை வடிவில் இருப்பதை கண்டு என்ன நடந்திருக்கும் என்பதை புரிந்து கொண்டான். அந்த கதவையும் சாத்திவிட்டு அடுத்த கதவை நோக்கி வர, சாத்தப்பட்டிருந்த ஒரு அறைக்குள்ளிருந்து அதிதி அந்தாதி இருவரின் அலறல் சத்தமும் ஒன்றாக கேட்டது. யோசித்து நிற்காமல் ஓடி வந்து அந்த கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே புகுந்தான் ஆதித்யா. ஜெயிலரும் கரணும் சேர்ந்து அந்தாதி அதிதி இருவரையும் வன்புணர்ச்சி செய்ய முயல்வதை கண்டு ஆத்திரமடைந்தவன் கரணையும் ஜெயிலரையும் கையில் கிடைத்த பெரிய பூஜாடி டேபிளை உடைத்து அதன் கால் என்று எதையோ வைத்து அடி அடி என்று அடித்து நொறுக்கினான். இருவரும் குற்றுயிர் குலை உயிராக கீழே வீழ்ந்து கிடக்க, இவனுங்க 2 பேருக்கும் நீங்க ஏதாவது தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா தாராளமா கொடுக்கலாம் என்று கூற, அதிதி அந்தாதி இருவரும் அவர்களை மிதி மிதி என்று மிதித்தனர். வாய் விட்டு கதறி அழும் சக்தி கூட அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆதித்யா அந்த அளவு அவர்களை தாக்கி இருந்தான். சரி, 2 பேரும் இங்கிருந்து போயிடுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன் என்று கூறி இருவரையும் அங்கிருந்து அனுப்பிவிட்டான். இரவு செய்தியில்
ஜெயிலரின் உதவியோடு ஜெயிலிலிருந்து தப்பிய குற்றவாளிக்காரன் ஜெயிலருக்கு கொடுப்பதாக கூறிய தொகையை கொடுக்க மறுத்ததால் ஆத்திரமடைந்த ஜெயிலர் கரனை சுட்டு வீழ்த்த அதே துப்பாக்கியை பறித்து ஜெயிலரை கரனும் சுட்டு வீழ்த்தியதால் காயம் அடைந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே மரணம் என்ற செய்தி தலைப்பு செய்தியாக வெளியானது. அது மட்டுமல்ல, தன் மனைவி மகளால் வெளியே தலை காட்ட முடியவில்லை, இனி தன்னாலும் வெளியே தலை காட்ட முடியாது என்ற எண்ணத்தில் மனம் உடைந்து போன பாஸ்கரும் ஜெயிலில் தற்கொலை செய்து கொண்ட செய்தியும் தலைப்பு செய்தியாக ஓடியது. இந்த மாதிரி அரக்கணங்களுக்கு இந்த மாதிரி முடிவுதான் வரணும். எது எப்படியோ எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. இவனுங்களால பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு பயந்துட்டே இருந்தேன் என்று அந்தாதியின் அம்மா கூற அதிதி அந்தாதி இருவரின் மனமும் கூட குளிர்ந்து போனது. வீட்டில் திருமண ஏற்பாடுகள் படுவேகமாக நடந்தேறிக்கொள்ள எதிலும் ஒட்டாமல் தன் அறையிலேயே முடங்கி கிடந்தாள் அந்தாதி. ராஜ்குமார் அந்தாதி திருமண நாளும் வந்துவிட்டது. ஆதித்யாவின் அப்பா அம்மா, அவந்திகா, அவளது கணவர் அனைவரும் திருமணத்திற்கு புறப்பட்டு கொண்டிருக்க ஆதித்யா வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தான். அண்ணா, நீ கல்யாணத்துக்கு வரலையா? இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க. இல்லண்ணா, அந்தாதி உன்னையும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போக சொன்னா. வாண்ணா. நான் வரலம்மா, நீங்க போயிட்டு வாங்க என்று கூறிவிட்டு கிளம்பி விட்டான். திருமண மண்டபம் மிகவும் பரபரப்பாக இருந்தது. ஒரே ஆட்டம் பாட்டுமாக இருக்க அந்தாதியின் விழிகள் மட்டும் நிறைந்து வழிந்து கொண்டே இருந்தது. முகூர்த்தம் நெருங்கி கொண்டே இருக்க அவள் மனதின் வேதனையும் படபடப்பும் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அழகு தேவதையாக அலங்காரம் செய்யப்பட்டிருந்த அந்தாதியை அழைத்து வந்து மணமேடையில் அமர்த்தினாள் அதிதி. சில நொடிகளில் கெட்டி மேளம் முழங்க தாலியை எடுத்து அந்தாதியின் கழுத்து வரை கொண்டு வந்து விட்டான் ராஜ்குமார். நிறைந்து வழிந்த அவளது கண்களில் இருந்து கொட்டிய கண்ணீர் அவன் கரத்தை நனைத்தது. கழுத்தில் தாலியை வைத்தாலும் அதை கட்டாமல் மண்டப வாசலை பார்த்தான் ராஜ்குமார். பதறி அடித்துக் கொண்டு மண்டபத்திற்குள் ஓடி வருகிறான் ஆதித்யா. முழு சீருடையில்தான் இருக்கிறான். அந்தாதி கழுத்தில் தாலி கட்ட தயாராகும் ராஜ்குமாரை கண்டவனுக்கு வியப்பு. அந்தாதிய கரனுடைய அப்பா ஆளை வச்சு கடத்த முயற்சி பண்றாருன்னு அதிதி போன் பண்ணாளே, இங்க வந்தா? யோசித்தபடியே அவன் அந்தாதியை பார்க்க கழுத்து வரை வந்த தாலிக்கு பயந்து அவள் தலையை பின்னால் இழுத்துக் கொள்வதை கண்டான். என்னாச்சு அந்தாதி? இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலையா? கழுத்தில் வைத்த தாலியை அகற்றாமல் கேட்டான் ராஜ்குமார். அவள் பதிலொன்றும் கூறவில்லை. நீ கண்ட கனவு பறிச்சிருச்சா என்று அவன் கேட்டதும் அதிர்ச்சியோடு விழிகளை உயர்த்தி ராஜ்குமாரை பார்த்தாள். உன்னுடைய கனவு நாயகன் அவர்தானே? மண்டப வாசலை நோக்கி அவன் விழிகள் ஓட அவள் விழிகளும் அவன் விழிகளின் பின்னால் ஓடியது. வாசலில் கம்பீரமாக ஆனால் குழப்பத்தோடு நிற்கிறான் ஆதித்யா. வாங்க மாப்ள என்று ராஜ்குமார் அழைக்க அனைவரின் விழிகளும் மண்டப வாசலை நோக்கி ஓடியது. ஆதித்யா புரியாமல் விழிக்க 4-5 இளைஞர்கள் வந்து ஆதித்யாவை இழுத்து சென்று பட்டு சட்டை வேட்டி அணிவித்து மணமேடைக்கு கொண்டு வர தன் கையில் இருந்த தாலியை ஆதித்யாவிடம் கொடுத்து மணமேடையில் அமர்த்தினான் ராஜ்குமார். கெட்டி மேளம் முழங்க, தைரியமா தாலி கட்டுங்க சார், முழு மனசோட உங்க அந்தாதிய உங்களுக்கே விட்டு கொடுக்கறேன், தாலி கட்டுங்க. ராஜ்குமார் புன்னகையோடு கூற ஆதித்யாவின் இதழ்களில் புன்னகை மலர்ந்தது. தாலியை அந்தாதியின் கழுத்தில் கட்டினான். மகிழ்ச்சியில் அவள் உள்ளம் துள்ளி குதிக்கும் போதும் முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டாள் அந்தாதி. அடுத்த கெட்டி மேளத்தை கொட்டுங்கப்பா என்று ராஜ்குமாரின் நண்பன் ஒருவன் கூற என்ன நடக்கிறது என்று புரியாமல் அந்தாதி ஆதித்யா உட்பட அனைவரும் பார்க்க அதிதியின் கழுத்தில் தாலி கட்டுகிறான் ராஜ்குமார். அந்தாதி ஆதித்யா இருவரின் மனமும் மகிழ்ச்சியின் உச்சத்தை தொட்ட நிமிடம் அது. அந்தாதியின் அப்பா அம்மா அந்தாதியின் அருகில் வந்து அவள் தோளில் கை வைத்தனர். உனக்கு இப்படி ஒரு கல்யாண பரிசை கொடுக்கணும்னு அதிதி தான் சொன்னா. ராஜ்குமார் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சியை உனக்கு கொடுக்க நாங்க தான் ஏற்பாடு பண்ணோம். ஆதித்யாவின் விழிகள் அவனது அப்பா அம்மா தங்கை தங்கையின் கணவரை தேடியது. நால்வரும் அவன் அருகில் தான் நின்று கொண்டிருந்தனர். இறுதியில் தான் அவன் அதை கண்டான். எங்களுக்கும் விஷயம் முன்னாடியே தெரியும் என்று அவந்திகா கூறினாள். அவன் விழிகள் இப்போது அந்தாதியை நோக்கி ஓடியது. அவள் முகம் கோபத்தில் சிவந்திருப்பதை கண்டவன், எம்மாடியோ, இனி இவளை யார் சமாதானப்படுத்துறது என்று நினைத்தான். இரவு 12 மணி. தன் அறையில்
அந்தாதிக்காக காத்திருந்தான் ஆதித்யா. ஆனால் அவள் வந்த பாடில்லை. அப்போதுதான் அவந்திகா தயங்கி தயங்கி அவனது அறைக்கு வந்தாள். அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தவன் இப்போது அவந்திகாவுக்கு முதுகை காட்டி ஜன்னலை நோக்கி நடக்கிறான். அண்ணா என்று தயங்கியபடி அவள் அழைக்க தலையை மட்டும் திருப்பி பார்த்தவன் அவந்திகாவை கண்டதும் என்னம்மா என்று கேட்டான். நீ இன்னும் தூங்கலையா? இல்ல, ஏன் கேக்குற? நீ அந்தாதிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஆம் என்று கூற நினைத்தவன் இல்லை என்று தலையசைத்தான். அதை கேட்டதும் அவள் முகம் மலர்ந்தது. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. அவ சொன்னது சரிதான். அவளா? யாரு? அந்தாதி. என்ன சொன்னா? ஏதோ அவ உன்ன நினைச்சிட்டு இருக்கிறதால அவ மேல அனுதாபப்பட்டுதான் நீ அவ கழுத்துல தாலி கட்டுனியா. நீ இப்பவும் நந்திதாவை மறக்கலையாம். நந்திதாவையே நினைச்சு வேதனைப்பட்டுட்டு இருக்கியாம். அவளை நினைச்சே வாழ்ந்துட்டு இருக்கியாம். அதனால அவ உன்னை தொல்லை பண்ண விரும்பலையாம். அவ வேற ரூம்ல படுத்துக்கிறாளாம். உன்கிட்ட சொல்ல சொன்னா நீ தூங்குனா? அதை கேட்டதும் அவன் முகத்தில் ஏமாற்றம். இப்ப அவ எங்க என்று கேட்டான். அவ முன்னாடி நம்ம வீட்டுல தங்கி இருக்கும்போது ஒரு ரூம்ல தங்கி இருந்தால, அந்த ரூமை எடுத்துக்கிட்டா. அங்கேயே இருந்து பாலாம். சரி, நீ போய் தூங்கு. அவந்திகா அறையிலிருந்து வெளியே வர அப்பா, அம்மா, அவள் கணவர் மூவரும் ஆவலாய் அவளை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தனர். என்னாச்சு? அவன் என்ன சொன்னான்? அம்மா தான் கேட்டார். அம்மா, அந்தாதி சொன்னதுதான் சரி. அண்ணன் இப்பவும் நந்திதாவை மறக்கல. அவருக்கு அந்தாதி மேல இன்னும் காதல் வரல. அது வரைக்கும் அந்தாதி அந்த ரூம்லயே இருக்கட்டும். அதுதான் சரி. அப்படியா? சரி, இனி எதுக்காக வெயிட் பண்ணணும்? நீங்க போய் தூங்குங்க, நாங்களும் போய் படுக்கிறோம். அம்மா அப்படி கூறும்போது அறைக்கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் ஆதித்யா. ஹாலில் நிற்பவர்களை கண்டு என்ன, யாருக்கும் தூக்கம் வரலையா என்று கேட்டான். இல்லப்பா, தூங்க போறோம் அம்மா கூற, ஓகே, குட் நைட் என்று கூறிவிட்டு அந்தாதியின் அறையை நோக்கி நடந்தான். அதை கண்டதும் அனைவருக்கும் மகிழ்ச்சி தாழவில்லை. என்ன நடக்க போகிறது என்று ஆவலோடு நால்வரும் பார்த்து கொண்டிருக்க அறைக்குள் புகுந்தவன் விட்டத்தை பார்த்து படுத்திருக்கும் அந்தாதியின் அருகில் வந்தான். ஏதோ நிழலாடுவதை கண்டு தலையை திருப்பி பார்த்தவள் ஆதித்யாவை கண்டதும் சட்டென்று துள்ளி எழுந்து அமர்ந்தாள். என்ன, பழி வாங்குறியா என்று கேட்கும் போது அவனது வார்த்தையில் காதல். அந்த கேள்வி அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆமா, பழிதான் வாங்குறேன் மனதில் கூறிக்கொண்டவள். பழி வாங்குறேனா? நானா? எதுக்கு சார்? உங்களால உங்க நந்திதாவை மறக்க முடியாது. அவ இடத்துல யாரையும் சாரி எவளையும் வச்சு பார்க்க உங்களால முடியாது. அப்படி இருக்க அந்த காதலுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டாமா? அதுதான் காதலுக்கு மரியாதை என்று கூறி அவள் முடிக்கும் முன் அவளை இழுத்து அணைத்தவன் அவள் இதழில் அழுத்தி முத்தமிட்டான். திக்கு முக்காடி போனவள் அப்படியே அவனிடம் தன்னை விட்டு கொடுக்க நினைத்தாலும் தன்னை உதாசீனப்படுத்தியதற்கும் தன் மனதை காயப்படுத்தியதற்கும் சிறு தண்டனையாவது கொடுக்க வேண்டாமா என்று நினைத்து அவனை சட்டென்று தள்ளிவிட்டாள். என்னாச்சு சார்? உங்க நந்திதாவை நீங்க தலை முழுகிட்டீங்களா என்று ஏளனமாக கேட்டாள். இல்ல, ஏன் நந்திதாவை என்னால எப்படி தலை முழுக முடியும்? அவ என்னுடைய இதயத்துல பாதியை ஆக்கிரமிச்சு அங்கேயே அப்படியே இருக்கா. மீதிய நீ தாண்டி அபகரிச்சு வச்சிருக்க. நந்திதா இடத்தையும் சேர்த்து நீ அபகரிச்சிடுவியோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று கூறியபடியே எட்டி செல்லும் அவளை எட்டி பிடிக்க கையை நீட்ட அவனிடம் சிக்காமல் நழுவினாள் அந்தாதி. ஓ, அப்படியா? ஐயாவோட வாயிலிருந்து உண்மைகள் எல்லாம் வருது. வந்துதானே ஆகணும். மனைவி கிட்ட பொய் சொல்லக்கூடாதே. அப்படிங்களா? ஆனா உங்களை மன்னிக்க நான் தயாரா இல்ல. என்னையும் என்னுடைய மனசையும் எப்படி எல்லாம் காயப்படுத்தினீங்க. உங்களை அப்படியே சும்மா விட்டுட முடியுமா? அப்படின்னா என்ன தண்டிக்க போறியா? ஆமா, தண்டிக்க தான் போறேன். என்ன தண்டனைன்னு சொல்லு. ஒரு வருஷம் என் பக்கத்துல கூட நீங்க வரக்கூடாது. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. ஒரு வருஷம் இல்லடி, ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிய என்னால முடியாது என்று கூறியவன் அவளை விரட்டி பிடித்து அப்படியே தூக்கி கொண்டு தன் அறையை நோக்கி நடந்தான். அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து ரசித்துவிட்டு அவரவர் அறைக்கு சென்று நிம்மதியாக படுத்துக் கொண்டனர் அவனது வீட்டார். அறைக்குள் வந்து கதவை சாத்தி தாளிட்டவன் அந்தாதியை படுக்கையில் கொண்டு வந்து அமர்த்திவிட்டு அவள் எழும் முன் சட்டென்று அவள் பாதங்களை தொட்டு என்ன மன்னிச்சிடு என்று கூற ஆடிப்போன அந்தாதி பாதங்களை இழுத்து கொண்டாள்.
சட்டென்று அவள் எழுந்தும் கொண்டாள். அவனும் மெல்ல எழுந்து நின்றான். இப்பவும் என்ன மன்னிக்க உன்னால முடியலனா ஓகே, உனக்காக 1 வருஷம் இல்ல, ஒரு 1000 வருஷம் வேணும்னாலும் நான் காத்திருப்பேன். ஆனா இந்த ரூமை விட்டுட்டு, என்னை விட்டுட்டு தனியா போகாத பிளீஸ். அதை என்னால சத்தியமா தாங்கிக்க முடியாது. இதே மாதிரி தூக்கிட்டு வர வேண்டியதா இருக்கும். அவன் குறும்பாக கூற, சாருக்கு என்ன திடீர் மனமாற்றம்? எதுவும் அறியாதவள் போல் அவள் கேட்க, திடீர் மனமாற்றம்னு யார் சொன்னா? நீ எந்த தப்பும் செய்யலன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த நிமிஷத்துல இருந்து நந்திதாவையும் தாண்டி என்னுடைய மனசு உன்னை நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால நீ பட்ட காயங்களுக்கு மருந்தாகணும்னு ஆசையாதான் இருந்தது. ஆனா தேவதை உன்னை நெருங்குற தகுதி கூட எனக்கு இல்லைன்னு மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி. நான் உன்னை அந்த அளவு பழி வாங்கி இருக்கேன், காயப்படுத்தி இருக்கேன். அதனாலேயே ஒதுங்கி நின்னுட்ட. அப்படியா? அப்ப சரி, உங்களால என்னுடைய உடலும் மனமும் ரொம்ப புண்பட்டு போச்சு. அதுக்கு விடிய விடிய மருந்து போட்டு விடுறீங்களா? அவள் என்ன கூறுகிறாள் என்று புரியாமல் அவளை பார்த்தவனுக்கு அவளது வெட்கம் அனைத்தையும் புரிய வைத்து விட, வாரி அவளை அணைத்தவன் அவள் மேனி முழுவதும் முத்தமழை பொழிந்தான். அரசன் நீ அசுரனாய் நிற்கிறாய் நாவல் நிறைவடைந்தது. நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.